சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல். பணத்துடன் பொங்கல் பரிசு, லேப்டாப், மகளிர் உரிமைத் தொகை. டிசம்பரில் தமிழகத்தில் 3 மெகா திட்டங்களை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியாகியிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். வரும் சட்டமன்ற தேர்தல் அறிவிப்புகள் முன் புதிய திட்டங்களை செயல்படுத்தும் முனைப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக டிசம்பர் மாதம் 3 பெரிய திட்டங்கள் செயல்முறைப்படுத்தப்படுகிறது. முதல் திட்டம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம். கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி 2 ஆண்டுகளில் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குது. இந்த திட்டம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் இதனை தொடங்கி வைக்கிறார். அது மட்டுமில்லாமல் இரண்டாவதாக மகளிர் உரிமைத் தொகை திட்டம். தற்போது 1,14 லட்சம் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கு பெண்கள் மத்தியில் அமோக வரவேற்பு உள்ளது. புதிய பயனாளர்கள் விடுபட்ட மகளிருக்காக உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலம் பெறப்பட்ட 28 லட்சம் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியானவர்களின் பட்டியல் தயாராகி வருகிறது. அவர்களுக்கு டிசம்பர் 15ஆம் தேதி முதல் பணம் வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மூன்றாவது மிக முக்கியமானது பொங்கலுக்கு பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகை எதிர்பார்ப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பில் ஜனவரியில் வழங்கப்படும் என்றாலும் அதற்கான முடிவுகள் டிசம்பரிலே எடுக்கப்படும். ரொக்கத்தொகை எதிர்பார்ப்பு. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்க இருப்பதால் பொங்கல் தொகுப்புடன் ரொக்கத்தொகையும் வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகமாக உள்ளது. அரசுக்கு பெரும் நிதிச்சுமை இருந்தாலும் தேர்தல் காரணமாக ரொக்கத்தொகை வழங்கலாம் என்றும் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த விஷயத்தில் இறுதி முடிவு எட்டப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அனைத்து விதமான மக்களுக்குமே 5000 ரூபாய்க்கு மேல் பொங்கல் பரிசு வழங்கப்படலாம் என்ற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை பாருங்கள்.